இந்த வானிலை அறிக்கை, இந்த மழையில் நம்ம பாடம் கற்றுக்கிட்டது வானிலை அறிக்கை. இந்த வானிலை அறிக்கையெல்லாம் வெளிநாடுகளில் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா, கனடா, ஈவன் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி எல்லா நாடுகள்லேயும் 97% சரியாக இருக்குது. இன்றைக்கி இத்தனை மணிக்கு மழை பெய்யுமா, அந்த மக்கள்லாம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவாங்க. கரெக்டாக மழை பெய்யும். 97% to 100% வானிலை. இது காரணம் செயற்கைக்கோள், ரேடார், இதில் வச்சு தான் அவங்க எடுக்கிறாங்க. இந்தளவுக்கு வளர்ந்த நாடு நம்ம பொருளாதாரத்தில் உலகத்தில் 3ஆவதுங்கிறீங்க. இந்த வானிலை அறிக்கை மழையை பற்றி சரியாக சொல்ல வேணாமா? போனதுலேயே ஸ்டாலின் குற்றம் சாட்டினார், இவங்க சரியாக சொல்லலைன்னு. நாமெல்லாம் ஸ்டாலினை திட்டினோம். நாமெல்லாம் அவன் கரெக்டாக தானே கொடுக்குறான். இந்த இதில் என்னாச்சு, கூவத்தூருக்கும் மகாபலிபுரக்கும் இடையே இன்னும் 2-3 மணி நேரங்களில் புயல் கிடக்கும் நாங்கள். ஆனால் இங்கே வந்துட்டு மழையே பெய்யலை. அப்போவே நான் யோசித்தேன், மாநில அறிக்கையிட்ட ஏதோ தப்பு இருக்குது. கூவத்தூரம் மகாபலிபுரம் தான் இங்கே மழை விழுத்துவாங்க. நம்ம சென்னையில் 60 கிலோமீட்டருக்கு தூரத்தில் தான் இருக்குது. இங்கே மழையே இல்லையா, மேகமூட்டமாக தானே இருக்குன்னு பண்ணணும். யாராலையும் சொல்ல முடியல. கடைசி எங்கே, விழுப்புரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை, கிருஷ்ணகிரியில் 50 சென்டிமீட்டர் மழை, கடலூரில் 50 சென்டிமீட்டர் மழை. இவன் சொன்னதுக்கும் அங்கே இப்போ கடந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இப்போ பாண்டிச்சேரியில் மழை, சென்னையில் மிகப்பெரிய மழை. எங்கே கடந்துச்சுன்னு பல அளவுக்கு இன்னும் தெரியல. எத்தனை மணிக்கு கடந்தது, எங்கே கடந்ததுங்கிறது 2 நாட்களாக யாராலையும் சொல்லவே முடியலை. இவ்வளவு மோசமாக இருக்கிறது வானிலை. இப்போ ப்ரைவேட் மேன்னு வந்துட்டான். வெளிநாட்டிலலாம் வெதர் கம்பெனி, அவன் சொன்னான்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே வானிலை அறிக்கை ஐஎம்டி, இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஐஎம்டி, அவன் தான் சொல்கிறான். அவனும் தப்பா சரியாக பெர்ஃபெக்டாக சொல்லலை. தனியார்னு வச்சுக்கிட்டு வெதர்மேன் அவனும் போட்டு குழப்புறான். அதனால் துரிதமான, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னா வானிலை அறிக்கை சரியாக இருக்கணும். மக்களே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். நீ வானிலை அறிக்கையை கரெக்டாக சொன்னால் அவன் போய் ஒரு லாட்ஜில் போய் தங்குவான். வீடுகளில் தண்ணி வர்றவங்கெல்லாம் போய் லாட்ஜில் தங்குவாங்க, இல்லை உறவினர்கள் வீட்டுக்கு போவாங்க. தடுப்பு நடவடிக்கைகள் அவங்கள எடுக்கிறதா இருந்தால் வானிலை அறிக்கை பர்ஃபெக்டாக இருக்கணும்ல, கரெக்டாக இருக்கணும்ல. அது இல்லாமல் போனது இந்த மழையில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு சொல்கிறேன், எவ்வளவோ வளர்ந்த நாடுகளில் வானிலை அறிக்கை 97% முதல் 100% வரை மிகச்சரியாக கணித்து சொல்லும்போது, இவ்வளவு பெரிய இந்தியாவில் இன்னும் வானிலை அறிக்கை சரியாக கணிப்பு சரியாக இல்லை. இந்த மழையில் அது புழுவாயிடுச்சு. மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கமும் மாற்று இதை எடுத்து இன்னும் அதை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு மேம்படுத்தணுமோ அதை செய்யணும். அடுத்த மழைகளில் இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன். நீங்கள் தண்ணியை தான் தடுக்க முடியலை, உங்களால் தண்ணியை தடுக்க முடியலை. எத்தனையோ வழிகள் இருக்குது. சொன்னால் அவருக்கு புரியாது. ஸ்டாலினுக்கு அதை கேட்குறானே என்னன்னு தெரியாது, எதுவும் முடியாது. மழையில் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா ஒவ்வொரு தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. சும்மா பேண்ட்டையும் சட்டையும் போட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துட்டு போகிறீங்க. உங்கள் மனைவி கூட பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிக்கிட்டே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க. மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டே கோயிலுக்கு போகிறாங்க. நீங்கள் அதே மாதிரி மழையில் நனைஞ்சிக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த மீட்பு வேலைகள்லாம் பண்ணிங்கன்னா மக்கள் உங்களை இன்னும் பாராட்டுவாங்க. அப்போ நீங்கள் போய் நிற்கிறது, மற்ற டைம்களில் நிற்கிறது சரியான திட்டமிடுதல் இல்லாமல் நிற்கிறீங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். உதயநிதி கூட நேற்று எங்கேயோ காணா போயிட்டாருன்னு சொல்லி எதிர்கட்சிக்காரங்க பூரா நிறைய சொல்கிறாங்க. 4 மணிக்கு மேலே தான் வந்தார், 6 மணிக்கு மேலே தான் வந்தார். ஒரே சொல்கிறார், எடப்பாடியை நடிகையோட இதில் கலந்துட்டு தள்ளாடி வந்தாருன்னுலாம் எடப்பாடி சொல்கிறார். அப்போ இவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தனிப்பட்ட நடிகைகள் பார்ட்டிலெலாம் போய் கலந்துக்கணுமா? எடப்பாடி தான் சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியாது. ஆக இப்படி இருக்குது. நீங்களும் இப்படி இருக்கீங்க. வெதர் எதுவும் இப்படி இருக்குது. மழை முன்னரே நிர்ணயித்து சொல்லக்கூடிய அமைப்புகளும் மோசமாக இருக்குங்கிறது வேதனையான விஷயம். இப்படி இவங்களுக்கு சொல்கிறோம், மத்திய அரசாங்கத்துக்கு இதில் தகுந்த நடவடிக்கை எடுங்க, இல்லாவிட்டால் அழிவு அதிகமாகும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன்.